வைஸ் வணக்கம் மக்களே. லேட்டஸ்ட் எபிசோடில் பார்த்திங்கன்னா இந்த கர்ணா வந்துட்டு சித்ராவை கூப்பிட்டு என்னென்ன இது பண்ணுமோ சமைச்சு கொடு, என்னென்ன மெனுன்றதை எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க தம்பி வந்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி மெனு போட்டு மெனு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சமைச்சு வைன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இதனால் சித்ரா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுடுறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்ல, பால் கொழுக்கட்டை வேணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் தானே நான் உனக்காக பண்ணித்தரேன் அப்படின்னு சுகுணா போனோன்னா ஒரே சித்ரா கொஞ்சம் சந்தோஷமாயிது. என்னடா இது உலக அதிசயமாக இருக்குன்னு சித்ரா ஒரு பக்கம் ஜெயந்தி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி அடிச்சிட்ருக்க கிருபாகரனும் திவாகரும் கூட கர்ணா இருக்காங்க. கர்ணாவை கூப்பிட்டு இவன் தாண்டா என்னோட அரசியல் வாரிசு, எனக்காக எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கான், என் தம்பி பண்ண வேண்டியதை நீ பண்ணியிருக்க, உண்மையிலே என் பேரை காப்பாற்றிட்டேன், என் தம்பி நீ தான்டா, வாடா எங்கள் கிட்டவான்னு தோளில் கை போட்டிருக்காரு. இதை பார்த்து திவாகர் என்னன்னு சொல்லியிருக்கான். அவனை போய் வாரிசுன்னு சொல்லியிருக்கான். ஆமாடா எனக்காக இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கானே, எனக்கு அப்புறம் இவன் தானே யோசிச்சு எல்லாத்தையும் பண்ணுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதை கேட்டு ஒரே கடுப்பாயிடுறாரு திவாகர் ஒரு பக்கம். கர்ணா ஒரே சந்தோஷமாயிடுறாரு. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறாரு. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அண்ணன் என்ன தம்பின்னு சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு பெருமையாக சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. சர்டிஃபிகேட் வாங்க சொல்லி வந்துட்டு சிஸ்டர் தானே சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னா அதுக்காக பார்ட்டி வைக்கிறேன்டா அவனுக்கு, எங்கள் அண்ணன் வந்துட்டு என்னை தம்பின்னு சொல்லிட்டாரு, எப்பவுமே எனக்கு கர்ணான்னு தான் கூப்பிடுவார் அப்படின்னு சொல்ல, டேய் அதுக்கு ட்ரீட் வைக்கணும்னா நீ வந்து சிஸ்டருக்கு தான் வைக்கணும், முதல்ல சிஸ்டர் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட் வை, எனக்கு தேவையானது நான் வச்சுட்ருக்கேன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. உடனே கர்ணா வந்துட்டு எப்படா நம்ம இவளை கூப்பிட்றது, இவள் கூப்பிட்டா இல்லாத பிகு பண்ணுவாளேன்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு நின்றுட்டுருக்காரு. சமைச்சிட்ருக்காங்க நம்ம இந்து. அப்போ வந்து கொஞ்சம் வெளியே போகணுவான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிகிட்ருக்க சித்ராவும் ஜெயந்தியும் வராங்க. அதான் சொல்கிறாருல அண்ணன் நீங்கள் போங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்து வந்துட்டு அமுச்சு வைக்கிறாங்க. சித்ராவும் ஜெயந்தியும் நான் சமைச்சிக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பிட்டு போகிறாங்க. நம்ம இந்து பைக்கில் போயிட்டு கரெக்டாக ஒரு ஹோட்டல்கிட்ட நிறுத்துறாரு. இறங்குன்னு சொல்லிட்டு இங்கேயா கூட்டிகிட்டு போய் எதுக்கு இங்கேன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி நீ எங்கள் அண்ணன் வந்துட்டு என்னை அவ்வளோ இதுவாக சொன்னார் இது பண்ணார் அதுக்காக ட்ரீட்டு அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீயும் வந்துட்டு எங்கள் அக்கா கல்யாணம் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணல, அதனால் உனக்கு நான் ட்ரீட் ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன், ஓகே நான் உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன் நீ எனக்கு ட்ரீட் கொடு டீலா அப்படின்னு சொல்ல, ஓகே நீ எனக்கு பே பண்ணு நான் உனக்கு பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு இதுவெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதுவும் பார்த்துக்கிட்டு நம்ம இந்து. இப்போ கர்ணாவை பிடிங்கிட்டு இதெல்லாம் வந்துட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்ல, ஐயோ இவன் கேட்குறத பார்த்தா அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹோட்டலில் வந்துட்டு லவ்லி கப்பல்னு சொல்லிட்டு ஒரு கான்டெஸ்ட் வைக்கிறோம், இந்த சாக்லேட் எடுத்து நீங்கள் பிரித்து பாருங்கள், அதில் லவ்லி கப்புன்னு உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா 50% நீங்கள் பில் பே பண்ண தேவை கிடையாது, 50% பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக இவங்களுக்கு அந்த சாக்லேட் வந்து லவ்லி கப்பல்ன்ட்டு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. ஃபோட்டோ பிடிச்சி 2 பேரும் வந்துட்டு ஒன்றா நில்லுங்கன்னு ஃபோட்டோ வந்துட்டு போஸ்ட் கொடுக்க சொல்கிறாங்க. அப்படியே தயக்கிட்டே கரெக்டாக கிட்ட நில்லுங்க சார் கிட்ட நில்லுங்க சார்ன்ட்டு நிற்க வைக்கிறாங்க. இந்து தயங்கிட்டு நிற்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.